வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நமக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஐஎன்எம்ல என்னென்ன பத்திரிகைகள் இருக்குது, அதை எந்தெந்த ஆசிரியர்கள் அதை தொடங்குனாங்க அப்படிங்கிறத தொகுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம்ப்பா. இந்த 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 26 பேர் தான் வராங்க. நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 26 பத்திரிகைகள் தான் இருக்குது. இதை தொடங்கின பத்திரிகைகள் என்னென்ன பத்திரிகைகள், அவங்க ஆசிரியர்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சுயராஜ்யம் அப்படிங்கிறத யார் தொடங்குனாங்கன்னு அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான் தொடங்கினாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சுயமாக ராஜ்யம் யார் பண்ணுவா, ராஜா தானே பண்ணுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென்றல் கண்ணதாசன். இந்த தென்றல் கண்ணதாசன் அப்படிங்கிறத நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம், அதனால் உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் தென்றல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணெல்லாம் மூடி அப்படியே அதை இதமாக நம்ம அனுபவிக்கலாம். அந்த தென்றல் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும், கண்ணை மூடி அழகாக நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு அப்படிங்கிறவங்க வரதராஜலு நாயுடு அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடை யார், தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும், அதனால நாயுடு கூட தமிழ்நாட்டில் பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திர சங்கு கணேசன், அவங்க பேர்லேயே ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, பாலபாரதி வஉசு ஐயர் அவர்கள். ஐயர் அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பால் தான் அதிகமாக அவங்க குடிப்பாங்க. அவங்க பிராமின்ஸ் அவங்க இருப்பாங்கல்லப்பா, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பால் தான் அதிகமாக குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கிருஷ்ணர் அப்படிங்கிற சாமி எதில் இருப்பாங்கன்னா, எதாவது செஞ்சுருப்பாங்கன்னா கல்லால் தானே செஞ்சுருப்பாங்க, அப்போ கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாங்கிறது நமக்கு பாரதியார்னு எல்லாருமே படிச்சிருப்போம். இந்தியா பாரதியார். புரட்சி விடுதலைங்கிறது பெரியார், நமக்கு எல்லாருமே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி. சூரியோதயத்தில் நம்ம எந்திரிச்சு நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மக்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிடும், நம்ம கிட்ட வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட் போட்டதுப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது ஓகேவா இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. சூரியோதயம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரி. நம்ம சூரிய உதயத்தில் எழுந்து நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மகிட்ட சாரி சொல்லிட்டு போயிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசாந்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள் தான். இது நம்ம ஐஎன்எம்லேயே படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம தேசத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அவங்க சுப்பிரமணிய சிவா கடைசியில் அந்த தொழுநோயெல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு இறுதி காலம் சாந்தி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனசக்தி ஜீவானந்தம். இந்த ஜனங்கள்லாம் எதுக்காக பாடுபடுறாங்க, இந்த ஜீவனை வளர்க்கணும், இந்த ஜீவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணுங்கிறதுக்காண்டி தான் நம்மளே அதுக்காண்டி தானே இந்த பரீட்சைக்கு முட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜீவனுக்காக. அப்போ ஜனசக்தினா ஜீவானந்தம். திராவிடன் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது எந்த பத்திரிகைனா நீதி கட்சி பத்திரிகை. இதை நம்ம ஏற்கனவே ஈஸியாக படிச்சிருப்போம். சுதேசமித்ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர். சுதேசமித்ரன் பாலபாரதி ரெண்டுமே வாவேசு ஐயர் அவர்கள் தான். வந்தே மாதரம்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ். நம்ம இந்தியாவில் என்ன செய்வோம் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கோஷம் போடுவோம் இல்லைங்களா, வந்தே மாதரம்னு. அந்த மாதிரி வந்தே மாதரம்னா நம்ம கோஷம் போடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன்வெல்த் நியூ இந்தியா டெய்லி பத்திரிகையாக வந்துச்சு அப்படின்னா அது அன்னிபெசன்ட். அதுவே பருவ இதழாக வந்துச்சு அப்படின்னா அவங்க வேறவங்க வருவாங்கப்பா, பிபின் சந்திரபால் வருவாங்க. டெய்லி காமன்வெல்த் டெய்லி பத்திரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அவர்கள். அதுவே நியூ இந்தியா வாரம் வந்துச்சு அப்படின்னா பிபின் சந்திரபால். வாரம் பிபி அடிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லினா அன்னிபெசன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, திராவிட நாடு அண்ணா. இது நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம். மூக் நாயக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். எழுத்து சீசு செல்லப்பா. பெங்காலி அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் பெங்காலில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதனால சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்க யார் அப்படின்னா பெங்காலி. இல்லைன்னா பணராஜ் வாங்கி வச்சோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் சீக்கிரமாக காலி ஆயிரும். பணராஜ் வாங்கி வச்சோன்னா பணராசுன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அது கிராம சைட்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சிட்டியில் 2K கிட்ஸ் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. பணராஜெல்லாம் வாங்கி வச்சாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில்னு வச்சுக்கோங்க. இந்துஸ்தான் மதன் மோகன் மாளவியா. இந்துக்கும் மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதன் மோகன் மாளவியா இவங்க 4 பேரும் ஃப்ரெண்டு. நியூ இந்தியா வாரம் வந்துச்சுன்னா பிபின் சந்திரபால். சாவினா விஸ்வநாதன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சாவி
விஸ்வநாதன். சா வீன் இருக்கு இல்லையா, இது அப்படியே பார்த்துக்கோங்க. சா விஸ்வநாதன் அப்படியே தனியாக பிரித்து இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவி சா விஸ்வநாதன் பேர்லேருந்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தா கேசரி அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர். நாங்கள் கேசரி சாப்பிட்டாலும் பால் குடித்தாலும் நாங்கள் மாற மாட்டோம், நாங்கள் கரெக்டாக இருப்போம். பால் குடித்து கேசரி சாப்பிட்டாலும் நாங்கள் மாற மாட்டோம், நாங்கள் கரெக்டாக இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பே குரானிக்கல்ங்கிறது ஃபெரோசா மேத்தா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் பாம்பே போனாலும் நாங்கள் மேத்தா மெட்டா ஸ்டைலாக தான் இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் பாம்பே போனாலும் நாங்கள் மேத்தாவாக தான் இருப்போம். உத்போதனா அப்படிங்கிறது விவேகானந்தர். விவேகானந்தர் தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற ஒரு மடத்தை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டிருப்பாங்க. அப்போ உத்போதனா யார் போட்டாங்க அப்படின்னா விவேகானந்தர் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பத்திரிகைகளும் இந்த பேர்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. இதை ஒன் டைம் எந்தெந்த பத்திரிகை யார் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சுயராஜ்யம்ங்கிறது ராஜாஜி அவர்கள். தென்றல் கண்ணதாசன். தமிழ்நாடு வரதராஜலு நாயுடு. சுதந்திர சங்கு கணேசன். பாலபாரதி வாவேசு ஐயர். கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியா பாரதியார். புரட்சி விடுதலை பெரியார். சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்திய தேசாந்திரி சுப்பிரமணிய சிவா. ஜனசக்தி ஜீவானந்தம். திராவிடன் ஆந்திர பிரகாசிகா நீதி கட்சி. சுதேசமித்ரன் வாவே சுப்பிரமணிய ஐயர். வந்தே மாதரம் அரவிந்த் கோஷ். காமன்வெல் நியூ இந்தியா அன்னிபெசன்ட். திராவிட நாடு அண்ணா. மூக்நாயக் அம்பேத்கர். எழுத்து சீசு செல்லப்பா. பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்துஸ்தான் மதன் மோகன் மாளவியா. நியூ இந்தியா பிபின் சந்திரபால். சாவி சா விஸ்வநாதன். மராத்தா கேசரி பாலகங்காதர திலகர். பாம்பே குரானிக்கல் பெரசா மேத்தா. உத்போதனாங்கிறது விவேகானந்தர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.